guys, இன்னைக்கு நாங்க ராமண்ண கூட இருக்கோம். இன்னைக்கு திருமேசனை கொண்டு வந்து அங்க வந்திருக்கோம். திருந்த மாட்டோம், அதே சுகாயிரா. இப்ப என்ன பிரச்சனைனா யாருமே இல்லை இங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம காரி மட்டும் இருக்கு, மத்தவங்க யாருமே இல்லை. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து முன்னுக்கு உள்ள சுமையில வந்து யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு அப்பாவோ 2 பிள்ளைங்களோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால யாரும் வரலையா இல்லை மேம் வீக் டேஸ்ல நாங்கள் வந்தோம். நாங்கள் சும்மா குளிக்கிறதுக்கு தான் போனோம். இப்போ வந்து நடந்து சும்மா போயிட்டு இருக்கோம் ஸ்பாட் பார்க்க. எல்லாம் ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ அப்லோட் பண்ணா உயிரா இருக்குன்னு அர்த்தம். இருந்த மாட்டாடா. ஓகே காய்ஸ், கடைசியில் பீக்கு வந்துட்டோம். சுயக்கருந்தோங்க வந்துட்டோம். சுயக்கருந்தோம் ராம் அங்கே இருக்காரு. ஒரு முதலேந்து தண்ணிகளுக்கு போகலாமா வேணாமனு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு பயத்தில். சொன்ன வேணாம், ரொம்ப டீப்பாக இருக்கு, டேஞ்சரஸ்னு. அவர் சொல்கிறாரு இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டோம், தண்ணி இருக்கு இறங்குவா சொல்கிறாரு. என்ன பண்ணுறது, மனுஷன் கான்டெம்ப்ளேஷன்லேயே அங்கேயே உட்காந்துருக்காரு. இதுதான் ஒரு 20 minutes ஆகிடுச்சு மேலே வர. நைஸ் ஸ்பாட், நைஸ் வியூ. பட் தென் மந்திலாம் ஏன்னா ரொம்ப டீப்பாக இருக்கு தண்ணி. ஸ்விம்மிங் தெரிஞ்சா ஓகே. எனக்கு எங்கேயா ஸ்விம்மிங் தெரியும், ஸ்விம்மிங்லாம் கற்றுக்கணும், பேசிக் தான் தெரியும். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோங்க பார்த்தீங்களா? ஆக்சுவலாக பார்க்க போனால் பாதை வந்து இங்கே இருக்குது. இங்கே இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் வந்து ஆக்சுவலி சுற்றிட்டு மெயின் பாதையில் போகிறோன்ற பேரில் எங்கேயோ பூந்து கல்லெல்லாம் அடி வாங்கி மிதி வாங்கி கடைசியாக மேலே போகணும். கடைசியாக பார்த்தா கீழே இருக்கிற இடம் ரொம்ப விட பக்கத்தில் காடி. கடைசியாக பார்த்தா நாங்கள் காடி போட்ட இடத்துக்கிட்ட தான் அந்த படி இருந்துருக்கு, அதை பார்க்கல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அடுத்த வாட்டி யூடியூப்ல போடுற vlog எல்லாம் ஒழுங்கா காட்டுங்க இடத்த. யூடியூப்ல பார்த்து தான் வந்தோம். நாங்க நாக்கு தள்ளி உங்களால என்ன பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் யாராவது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சும்மாய் கொடுந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் அங்கே ஒரு சந்து மாதிரி இருக்கும். அந்த சந்துல தான் நடக்கிற பாதை இருக்கு. அதை ஏறி போனீங்கன்னா 20 நிமிஷத்துல வணக்கம். இப்போ நம்ம திரும்பி பழைய ஸ்பாட்டுக்கே வந்துட்டோம். ஏன்னா மேலே குளிக்க முடியல, ரொம்ப தாராளமாக இருக்கு. நீங்கள் வந்து இப்போ நான் குளிச்சுட்டு எனக்கு பயம்தான். லம்மா சாகிறது பயமாக இருக்குது. ஸ்விம்மிங் கூட அவ்வளோ இல்லை. அதனால் இங்கே வந்து குளிச்சுட்டு அப்புறம் கிளம்பிடுவாங்க. ஓகே, மூக்கில் தண்ணி இருக்கு. Here you can witness a creature in its natural habitat. What a wonderful creature it is. Okay, கடைசியா என்னங்க இந்த vlog பண்ணு. ஓகே, கடைசியா குளிச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறோம். ஏன்னா வெயில் கொடுக்க ஆரம்பிக்குது. ஆமாம், பசி 2 பேரும் நல்லா கலந்து இருக்கும். ஆமாம், பசியும் கொஞ்சம் கொளுத்த ஆரம்பிக்குது. ஸோ போய் சாப்பிட்டு எங்கே சாப்பிட போவோம்? சீனா கடையை போய் கண்ணா பண்ணிட்டு மறுபடியும் 22ஆம் தேதி பப்ளிக் ஹாலிடே மறுபடியும் இங்கே வருவோம். ஆமாம், இதை குடும்பம் நடந்து போகிறோம். tốt tay sẽ chăm
ரெண்டாவது வாட்டி வரும்போது நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இன்னைக்கு வரும்போது ஆனால் என்ன கதை லைஃப் ஜாக்கெட் தான் எடுத்துகிட்டு வரல. ஆமாம், எடுத்துகிட்டு வரல. இல்லை லைஃப் ஜாக்கெட்டே இல்லை. அடுத்து வந்து லைஃப் ஜாக்கெட்டோட வந்து ஒரு மாதிரி ஃபன் பண்ணலாம். நல்லா தான் இருக்குது ஐடியா. லைஃப் ஜாக்கெட் எடுத்து வருவோம், பாபிக்கு சைடு எடுத்து வருவோம், ஒரு டிரைவரை கூட்டிகிட்டு வருவோம். இங்கே ஒரு மாதம் பட்டறையை போட்டுருவோம். ஏன்னா லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, பரீட்சை வருது. இவருக்குன்னா எடிட்டிங்னே ஃபில்ம் மேக்கிங்க்கு போயிடுறாரு. அவர் பெரிய இருவங்க இருக்க. நீங்கள் வந்து லோகேஷ் கனகராஜ் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஸ்ரீராம் மலேசியன் ஸ்ரீராம் கனகராஜ் கேள்விப்பட்டதே இல்லை. நீங்கள் இவர் தான் ஒரு கேங்லையும் ஒரு ஓலாண்டின்னு பார்த்தீங்களா? சின்ன வயசாக இருக்கிறதால என்னெல்லாம் போட்டு செய்கிறாங்க பாருங்க. நீ ஆமாம் 10-15 வயசு குறவு. சரி காடிக்கு வந்துட்டோம். சரி சாப்பிட்ற போது பேசுவோம். என்ன ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு, தண்ணி ப்ரெஷரு. நான் பாய் காடிங்க, நான் குளிக்க போகிறேன். நான் தண்ணியாகவே வர மாட்டேன். அப்போ வேற யாரும் இருக்கா நம்ம கூட? Bang, dah pakai pipe ke bang? Saya nak pakai. கடைசி வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப தூக்கமா முடியல, அலசுது, மென்டல் டார்ச்சராக இருக்கு. நல்லா போய் என்ன கடை இது? லக்கி கறி ஹவுஸ். லக்கி ப்ரோஸ் பனானா லீஃப். போயிட்டு நல்லா சிக்கன் 65 வாழையும் போட்டு சாப்பாடு நல்லாவும் இருந்துச்சு, விலை குறவும் இருந்துச்சு. இந்த வாழை எல்லாம் எவ்வளோ 28 தான். 28 வெள்ளி தண்ணியோட சேர்த்து எல்லாமே. ஸோ சாப்பாடு அங்கே விலை குறவு நல்லாவும் இருந்துச்சு. அந்த கேஷியர் அக்கா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. கஸ்டமர் கிட்ட எல்லாம் போயிட்டு சோஷியலைஸ் பண்ணிட்டு கஸ்டமரே எவ்வளோ மாதிரி ஆயிட்டாங்க. ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அவ்வளோதான் மேட்ரு. வீட்டில் போயிட்டு நான் வந்து இப்போ போய் காலேஜில் போயிட்டு லேப் கிளாஸ் இருக்கு, தேவையில்லாமல் இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டேன். போகணும். நல்ல வேலை நானும் படித்து முடிச்சிட்டேன். அடியே கொல்லிதே. So yeah, that's all from us. Thank you very much for watching the vlog. இதுக்கப்புறம் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறோம். இல்ல 22 தேதி பாப்பீங்க. இல்ல 23 இந்த vlog நீங்க பாப்பீங்களான்னு தெரியல. வருமானு தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் vlog ஜோக்கா பண்ணிச்சு. 115 வியூஸ். நான் நம்பவே இல்லை அவ்வளோ வியூஸ் கிடைக்கும்னு. ஆனால் ஒரு 20-30 கிடைக்கும். 112. ரொம்ப நன்றி. யாரு பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அப்படியே பார்த்துருங்க. நாங்களும் மலேசியன் வீடியோஸ் எடுத்துவாங்க. பேசிக்கிட்டே போவோம். இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். எல்லாம் பைத்தியம் போயிடும். வேற ஓகே, பாய்.